அனைவருக்கும் வணக்கம். இது உலகெங்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிற கணேசன் குரல்காரன். நான் உங்கள் கணேஷ் கதைக்கிறேன். நாங்கள் இப்போவும் தொடர்ச்சியாக சாவச்சேரி மருத்துவமனைக்கு முன்றில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த காணொலியில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மருத்துவர் ராமநாதன் அர்ச்சனுக்கு ஷார்ப்பான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் இந்த மருத்துவமனைக்கு தொடர்ந்து தேவை என்ற கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் அர்ச்சனாவை நியமிக்கும் வரை தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று சொல்லியும் தமக்கு முன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு நியமன கடிதம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் மக்கள் ஒரு இறுக்கமான ஸ்ட்ராங்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்த்துவாங்க. போராட்டம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண அரசியல்வாதிகள் தான் இங்கு வந்து காணப்படுகின்றார்கள். ஆனால் கருத்துரைக்கக்கூடிய அல்லது தகுதி வாய்ந்த எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கு சமூகம் அளிக்கவில்லை. முக்கியமாக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க தகுதியுடைய எந்த ஒரு மேல்மட்ட அரசியல்வாதிகளும் இதுவரை இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. பொறுமையை இழந்த மக்கள் இதோ அடுத்த கட்டம் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். கரியால் நினைல பொறுமையை இழந்த மக்கள் திடீரென ஏனையின் பாதையை மூடி முற்றாக முடக்கியுள்ளனர். இதனால் போக்குவரத்து பல மணி நேரம் ஸ்தப்பிதம் அடைந்துள்ளது. இதை அடுத்து பொதுமக்களில் சிலரும் போலீஸ் படையினரும் போக்குவரத்துக்கான மாற்று ஒழுங்கமைத்துக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனையின் வீதி முற்றாக முடக்கப்படும் அபாயம் காணப்படுகின்றது. மக்களுக்காக குரல் கொடுக்க வந்த நாயகன், மக்களுக்காக சேவை செய்ய வந்த உத்தம புத்திரன் அப்படியான ராமநாதன் அர்ச்சனனுக்கு இத்தகைய நிலை வந்திருக்கின்றது. எனவே நிலைமை எந்த அளவுக்கு போகும் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மக்கள் படைப்படையாக வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் போராட்டம் மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்கின்றது. நிலைமை தற்போதைக்கு சீரடையக்கூடிய வாய்ப்புகள் இங்கு காணப்படவில்லை. இந்த நிலைமை சீரடையும் வரை, அதாவது மக்கள் தம் முன்னிலையில் ராமநாதன் அர்ச்சனனுக்கான நியமன கடிதம் இந்த மருத்துவமனையிலேயே ராமநாதன் அர்ச்சனன் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும், அவர் இந்த ஆஸ்பத்திரியில் முழுமையாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவு பெறும் மட்டும், அந்த மக்களின் இலட்சிய கனவு நிறைவு பெறும் மட்டும் போராட்டம் தொடரும் என்பதே இங்குள்ள மக்களின் கருத்தாகும். சாவகச்சேரி மருத்துவமனை நிலை சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு வரையும் செய்திகள் தெரியப்படுத்தப்பட்டன. இலங்கையின் மிக எதிர்க்கட்சி தலைமைப்பிடமான சஜித் பிரேமதாசா என்பவர் இந்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டிருந்தார். ஆனாலும் எந்தவித மாற்றங்களையும் எடுக்கப்படவில்லை, எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. இலட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியதை அடைத்து நண்பகல் அளவில் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சனா தன்னுடைய காரில் புறப்பட்டு செல்வதற்கு தயாராகினார். இந்நிலையில் மக்களிடம் சில வாக்குறுதிகளை கூறினார். தான் கொழும்பில் உள்ள அமைச்சரை சந்திக்க செல்வதாகவும், மீண்டும் தன்னுடைய விசாரணை முடிவடைந்து தான் மீண்டும் தன்னுடைய இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு வருவதாகவும் அவர் அந்த மக்களுக்கான கருத்தை கூறினார். போலீசார் மீது நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்டதாகவும், மிகுந்த கனத்த மனத்தோடு அவர் விடைபெற்றதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தன்னுடைய உடலை இந்த சாவகச்சேரி மருத்துவமனையின் மத்தியில் வைத்து கொளுத்துமாறும், அங்கே தன்னுடைய உடலை அடக்கம் செய்யுமாறும் அவர் கூறியது எல்லோரின் மனங்களையும் கனக்க வைத்தது. இது எப்படியோ அரச வைத்திய சங்கத்தைச் சேர்ந்த 25 மருத்துவர்களுக்கு எதிராக மக்கள் மிகவும் கொதிப்புடன் காணப்பட்டார்கள். அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடாது என்றும், அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும், அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அவர்களை மருத்துவ மஃபியாக்கள் என்று சொல்லியும் மக்கள் கோஷங்கள் எழுப்பியதை காணக்கூடியதாக இருக்கிறது.
எது எவ்வாறாக இருந்தபோதும் விசாரணையின் பின்னர் ராமநாதன் அர்ச்சுன் மீண்டும் இந்த மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றும் அவரே இந்த மருத்துவமனையை நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவரின் கீழே இந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கும் என்று சொல்லியும் எதிர்காலத்தில் ஊழல்களற்ற மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியும் மக்கள் நிதானத்துடனும் மனநிலை தளராத நிலையிலும் காணப்பட்டதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது.